வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர்கள் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிபிஎம்எஸ் ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்திற்கு உங்கள் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என சொல்லிக்கொண்டு, வீடு, அந்த வீட்டில் மனைவி, ஏங்க எங்கங்க இருக்கீங்க? என்ன என்ன சொல்லு, என்ன சொல்லா? நீங்களா திருந்தவே மாட்டீங்களான்னு கேட்குறேன். என்னங்க டைம் ஆகுது? என்ன டைம் ஆகுது? 6 மணிக்கெல்லாமா? 6 மணிக்கெல்லாம் எடுத்து வச்சு சரக்கு அடிப்பீங்களா? நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? ஏங்க இப்படி இருக்கீங்கன்னு படி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கம்பனை அந்த அம்மா முறைச்சி பார்த்துட்டு போயிடுறாங்க. உடனே, ஏம்பா டேய் எங்கே இருக்க அப்படின்னா, எங்கடா உங்க அண்ணன் அப்படின்னோடனே, அவன் அண்ணன் வந்து வெளியில் போய் விளையாட போயிருக்காம்மா அப்படின்னா, ஏன்னா அது ஸ்கூல் பேக்கு இவ்வளோ அழுக்காக இருக்குது, இதை சுத்தம் பண்ணுறது இல்லையா அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் பேக்கை, அவங்க அண்ணன் ஸ்கூல் பேக்கை கட்டி எல்லாத்தையும் கீழே எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வத்துப்பிட்டி வந்து விழுது. வத்துப்பிட்டி வந்து விழுந்தோடனே இப்படி பார்க்குறாங்க. என்ன டேய் எங்கடா உங்க அண்ணன்? வெளில போயிருக்கம்மா, கூப்பிட்றா பாலாவை கூப்பிட்றா அப்படின்னோடனே, தைரியமா நான் கூப்பிட்டு வரேன் போய் பாலாவை அப்படின்ட்டு இவன் ஓடுறான். என்ன அது வத்துப்பிட்டி வந்து விழுது அப்படின்னு உள்ள அலாசனா எதுவும் இல்லை, ஏதோ ஒரு துண்டா ஒரு சிகரெட்டு மட்டும் துண்டு மட்டும் இருக்கு. பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு அந்த அம்மா பேகை பார்க்குறாங்க. வத்துப்பிட்டி அந்த துண்டியை பார்த்துட்டு அவனை பையன் வர கேட்க பார்க்குறாங்க. அவன் வரல. டைம் ரொம்ப நேரம் ஆச்சு, வரல. உடனே இவர், ஏண்டி எங்கடி என் பிள்ளைங்க அப்படின்னா, ஏன் எங்கடி என் பிள்ளைங்க? ரொம்ப முடியலடி, ஏறிடுச்சு, கூப்பிட்றி, எங்கடி அவன், சின்னவன் எங்கடி, பெரியவன் எங்கடி அப்படின்னா, ஏங்க கம்முன்னு இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷனாக அந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே போக, அவன் அந்த பாலா பெரியவன் உள்ளே வரான். விறுவிறு, ஏ பாலா அங்கே வாடா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னா, வா இந்த 100 ரூபா போய் வாங்கினோ போ அப்படின்னோடனே ஒன்று வாங்கிட்டு போகிறான். நேராக போயிட்டு கடைக்காரனை கொடுங்க அப்படின்னோடனே பைசா கொடுக்குறான். வாங்கிட்டு வந்து இந்தாப்பா அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அவன் போகிறான். இப்போது அந்த அம்மா அந்த பையனை பாலா அடிங்க வா அப்படின்னோடனே, என்னம்மா அப்படின்னா, இது என்ன பேகு, பேக்கில் வத்துப்பிட்டி இருக்குது, இதில் என்ன அது என்ன? அம்மா எனக்கு தெரியாதம்மா, ஸ்கூல் பிடி பீரியடில் நான் பண்ணி விளையாடுவோம்மா, அப்போ யாரோ அதை வச்சுட்ருக்காங்கம்மா வத்துப்பிட்டி, இதெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லைம்மா, என்னை பற்றி உனக்கு தெரியாதம்மா அப்படின்னா. தானே பார்த்தேன், என் முள்ள போய் அந்த தப்பு பண்ணுமா அப்படின்னு. சரி கண்ணு நீ போய் விளையாடு போ அப்படின்னா எங்கேருந்து கிளம்பி போகிறான். போனால் விடு நடந்து போனால் ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா அப்படின்னே, நீ வேறு கம்னு அம்மா வீட்டில் போனால் அது என்ன வத்துப்பிட்டி இது என்ன வத்துப்பிட்டின்னு கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, இந்தா அப்படின்னோடனே உடனே வாங்கி ஒரு சிகரெட்டை வாயில் பற்ற வச்சுன்னு இன்னும் பற்ற வச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பற்ற வச்சு அடிக்கிறாங்க. அடித்ததோ புகை விடுறான். புகை விட்டவுடனே அப்போது அந்த நேரத்தில் அந்த ஸ்கூல் வாத்தியார் ஒருத்தர் குறுக்கில் வண்டியில் போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம பாலா மாதிரி இருக்கே அப்படின்னு வண்டி நிறுத்துறாரு. பாலா அப்படின்னா உடனே அந்த சிகரெட் தூக்கி போட்டு, சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் இங்கே என்னடா பண்ணுறேன்? நான் ஒன்றும் இல்லை சார், இந்த ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு புகை வந்த மாதிரி இருக்குது அப்படின்னா. புகையா சார்? அங்கே என்ன கொளுத்திருப்பாங்க சார், அது வந்துருக்கு சார். அப்படியா, சரி டைமுக்கு வீட்டுக்கு போ, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, போய் அப்பா அம்மா கூட இருப்போ போலா அப்படின்னா. ஓகே சார் அப்படின்ற மாதிரி நடந்து போகிறான். அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் போகும்போது பசங்களோட வாடா அப்படின்ட்டு போயிட்டு மறுபடியும் சிகரெட் வாங்கி அடிக்கிறான். அடிச்சுட்டு முடிச்சுட்டு விறுவிறுன்னு ஸ்கூலுக்குள்ளே போயிடறான். இப்போது மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து பையன் ஸ்கூல் பேக்கை வைக்கிறான். அவங்க அப்பா ஃபுல் சரக்கில் இருக்காரு. டேய் வா, என்னப்பா வாடா, போய் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் வாங்கினோம், இந்த தொட்டுக்கிறது இதை போய் அங்கே வாங்கினோம் போ இது கடையில் அப்படின்னோடனே வாங்கின்னு போகிறான். இப்போது அந்த அம்மா பேக் வச்சோடனே இவனை சின்னவன் வரான். அம்மா அண்ணன் பேக்கை மட்டும் அழுக்காக இருக்கு தூச்சி போட்டேன், என் பேக்கை தூச்சி போட மாட்டேன் அப்படின்னா. டேய் எல்லாம் தூச்சி போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ யோசனை, மறுபடியும் போய் இந்த பேக் எடுக்கிறாங்க. பேக் எட்டுனா அதே மாதிரி ஒரு வத்துப்பிட்டு வந்து விழுது. என்னடா அது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏம்பா இங்கே வாங்க, எங்கே ஒன்று அப்படின்னா. அம்மா அண்ணன் வெளியே போயிருக்காம்மா, வெளில இருப்பாம்மா அப்படின்னா. அப்படியா, என்ன எதுன்னு தெரியல, சரி வந்த உடனே அவனை இங்கே வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னாங்க.
இப்போ அவர் வந்து ஜாலியாக வீட்டு உள்ளே வந்து நுழையிறார். நுழைஞ்ச உடனே அந்த அம்மா அங்கே கூப்பிட்றாங்க, பாலா இங்கே வா அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு. என்ன அந்த பேக்கில் அடிக்கடி வத்துப்பிட்டு இருக்கு. அம்மா யாருன்னா எதனா வச்சா அதை என்ன போய் கேட்பியா, போய் வேலையை பாருமா அப்படின்னு. டேய் வா, அது எப்படி உன் பேக்கில் மட்டும் வரும் வத்துப்பிட்டி? அம்மா என்ன பசங்க பண்ணியிருப்பாங்கம்மா, என்னை ஏமா கேட்குற, சும்மா யாரோ பண்ணதை போய் என்னை ஏமா கேட்குற அப்படின்னோடனே, அப்படியா சரி போ, இன்னொரு வாட்டி இந்த பேக்கில் நான் அதெல்லாம் பார்த்தேன், உன்னை தோடு ஊச்சிரும் அப்படின்னோன்னா சொன்னோன்னா, அம்மா ஏம்மா இப்படி பேசுகிறப்போம்மா அப்படின்ட்டு அவன் போயிடுறேன். இப்போது அடுத்த நாள் காலையில், போலா டேய் நான்ப்பா தூங்கினுக்கிறேன், வாடா எழுந்திரா, இந்தா போய் வாங்கினா போ அப்படின்னு கொடுக்குற. இவன் தூக்கத்திலே போய் அந்த கடைக்காரிகிட்ட கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு அம்மா சொல்கிறாங்க, ஏங்க இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகிறேன், பசங்களை பத்திரமா பார்த்துங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு. ஏன்லாம் கேட்காதீங்க, கோயிலுக்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னோடனே இவங்க கோயிலுக்கு போய் சுற்றிட்டுருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு அங்கே தம் அடிக்கிறானுங்க. இவன் தம் அடித்து புகை விட்டுட்ருக்கான், ஃப்ரெண்டுங்களை விட்டுட்டுருக்கானுங்க, ஜாலியாக இருக்கானுங்க. மச்சான் அடுத்து சரக்கு போட கற்றுணும் மச்சான், அடுத்து ரெடி ஆகினாண்டா அப்படின்னாங்க. கம்ளர்றா, இதே வீட்டில் தெரிஞ்சால் கற்றுவாங்க அப்படின்னோடனே அந்த கோயிலேருந்து வெளியே வந்த அந்த அம்மா தான் புள்ள சிகரெட் அடிக்கிறத கண்ணால் பார்த்துறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க, ஏம்மா ஏண்டி உன் பொண்ணு பையனாது அப்படின்னு. ஆமாக்கா என் பையன்தாங்க அப்படின்னோடனே பார்த்தா நல்லா இழுத்து புகைய விடுறாரு. விறுவிறுன்னு அந்த அம்மா போய் அவனுக்கு பல்லாருன்னு ஒரு அறையிறேன். அம்மா 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 அப்படின்னா, செருப்பு பிஞ்சுக்க நாயே, உங்களை கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சொத்து சுகத்தை வைத்து இருக்கிற நகையெல்லாம் அடமானம் வச்சு உங்களை படிக்க வச்சா போய் தம் அடிச்சு நான் கெத்துட்டு இருக்கேன் நாய் அப்படின்னு பலார்னு ஒரு அழைச்சி, பாடா வீட்டுக்கு தத்தான்னு இழுத்தோன்னா, கையெடுமா, ஏன் என்ன இருக்கிற, எதுக்கு இருக்கிற, ஏன் என்னை தொல்லை பண்ணுற அப்படின்னா. ஏன்டா சிகரெட் அடிச்சா, ஏன் சிகரெட் அடிச்சனா, அதை போய் உன் வீட்டுக்காரனை போய் கேளு. அது வீட்டுக்காரனா, என்னடா என்ன மரியாதை தேயுதுன்னு. ஆமாம், நான் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போதெல்லாம் போய் சிகரெட் வாங்கினுவா, இதை வாங்கினுவா, சிகரெட் வாங்கினுவா, போய் டம்ளர் வாங்கினுவா. ஏன் என்ன ஒவ்வொரு நாளும் வாங்க போகும்போது இது எதுக்குன்னு தெரிஞ்சு இன்றைக்கி நான் அந்த சிகரெட் அடிக்க கற்றுக்கிட்டேன். அதுக்கு எல்லாம் காரணம் உங்கள் வீட்டுக்கார், என் அப்பந்தாம்மா அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு அவன் கத்தன உடனே அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்க்குறாங்க, கோயிலுக்கு வந்தவங்க, என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு. ஆமாம்மா ஆமாம், ஒரு நாள் அவர் என்ன போதையில் போயிட்டு சிகரெட் வாங்கினு போது ஒவ்வொரு வாட்டி அதை பார்க்கும்போது கடைக்காரர் என்ன திரும்ப கேட்பாரு, நீ அடிக்க போறியாடா, அடிக்க கற்றுக்கடான்னு தான் என்ன கேட்பாரு. அப்போ எனக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்கும். பார்த்து அப்பா வாங்கினவர் என் கையில் கொடுத்து நானே சிகரெட் அடி கற்றுனேன். அது காரணம் யார் தெரியுமாம்மா, அப்பா தாம்மா அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே அந்த அம்மா அப்படியே ஷேக் ஆகி கையில் இருக்க கோயிலுக்கு போன அந்த தட்டை அப்படியே கீழே போடுறாங்க. நேராக வீட்டுக்கு வராங்க. வந்தவனு பார்த்தா ஐயா நல்லா சரக்கு சாப்பிட்டு சிகரெட் அடிச்சுங்கிறாரு. பாலா அப்படின்னா, என்னப்பா அப்படின்னா, வா போய் இந்த ஒரு பாக்கெட் வாங்கினா அப்படின்னோடனே பைசா வாங்குறான், போய் வாங்கினா போன செருப்பு பிஞ்சுக்கும் நீ போனீன்னா அப்படின்னோன்னா அந்த அம்மா சொன்னோன்னே, என்னடி வார்த்தை மீளுதா, அறிவு இருக்கா ஐயா உனக்கு, அறிவு இருக்கா, பிள்ளைகளை இப்படி தான் ஏன் உன்னால தான் ஏன் கெட்டு போகுது பிள்ளைங்க. சிகரெட் வேணும் அப்படின்னு அவன் சிகரெட் வாங்குற கேப்பில் அந்த சிகரெட்டை இப்போ கற்றுட்டான், என் கண்ணு எதிர்க்கு அடிக்கிறான். எப்படா நீ பண்ண அடிக்க வர நித்து, ஏன் அடிக்க வர, நீ வாங்கின சொன்னதுனால தான் நான் அதை பார்த்து அடிக்க கற்றுக்கினேன், அதுக்கு காரணம் நீ தான்ப்பா, என்னையா இப்போ சும்மா அடிக்க வர, இந்த வேலைலாம் நீ ஏன்ப்பா என்ன செய்ய சொல்கிற, இதெல்லாம் இந்த வீட்டில் நீ வந்து குடிக்கிறது தப்பு தானே, எங்கள் கண்ணதுக்கு பண்ணணும், அடுத்து நீங்கள் குடிக்கணும்னு எண்ணம் தோணுதுப்பா எனக்கு, சிகரெட் வாங்க சொல்லி எனக்கு சிகரெட் அடி கற்று கொடுத்துறேன், நீ குடிக்க வீட்டில் குடிக்க அடுத்தது எங்களுக்கு அந்த எண்ணம் தோணுதுப்பா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்ப்பா. உடனே அந்த ஆளுக்கு அடித்த போதை தெரிஞ்சு போய் அப்படியே பார்க்குறாரு, நான் தானா அப்படின்னோடனே உடனே அவன் பொண்டாட்டி, ஆமாங்க நீங்கள் தான் அவனுக்கு காரணம், அழிஞ்சு போனது காரணம் நீங்கள் தான் அப்படின்னோடனே, என்னடி சொல்கிற அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னோடனே, பாலா அப்பா உன்னை தப்பா பண்ணிட்டேனடா, நான் உன்னை சிகரெட் வேண்டியது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தெரியுதுடா, நீ சிகரெட் அடிக்கிறியா மேடம், அம்மா சொல்கிறாடா அப்படின்னா. ஆமாம் எல்லாம் உன்னால தான் நான் அடிக்கிறேன், உன்னால தான் நீ என்னை வாங்கினவர் சொல்லி கெடுத்து நீ குட்டிச்சராக்கினது நீ தான், உன்னை பார்த்து தான் நான் அடிக்க கற்றுக்கினேன் அப்படின்னோடனே அவர் அந்த சரக்கு பாட்டில் சிகரெட்லாம் அப்படியே போட்டுட்டு தலையில் அப்படியே கையை வச்சுன்னு மாதிரி உட்கார்றாரு. அவங்க அம்மா அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே உட்காடுறாங்க. அவன் தம்பிக்காரன் வந்து அம்மா அப்படின்றான். எல்லாம் அமைதியாக்குது அந்த முகம். இவன் சாஞ்சி கம்மன் படுத்துக்கினான். இப்போ அம்மா வந்து, பாத்தியா நல்ல பேர் எடுத்து குத்துட்ட பத்தியா அப்படின்னோடனே அடித்த போதையும் தெளிஞ்சு இருக்கத்தில் தூக்கி அந்தாலும் விசிறி அடிக்கிறான்.
டேய் நான் தப்பு பண்ணிட்டேன்டா, என்னை மன்னிச்சுக்கடா. வீட்டிலேருந்து பிள்ளைங்கள நான் யதார்த்தமாக இருந்துட்டேன்டா, தப்பு தான்டா, என்னை மன்னிச்சுக்கடா அப்படின்னோடனே அவன் திரும்பி பார்க்காம படுத்துக்கிறான். இவர் தலையில் அடிச்சுட்டு, தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு போதைக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு காரணம் என் பிள்ளைக்கு நானே ஆயிட்டேனே அப்படின்ற மாதிரி தலையில் அடிச்சுன்னு அழுகுறாரு. அந்த பையன் அவரை திரும்பி பார்த்துட்டு திரும்பி கவனம் படுத்துக்கிறான். அந்த அம்மா அழுகையோடு பார்க்குறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தாய் தகப்பனும் ஒவ்வொரு வீட்லேயும் செய்கிற தவறு இது. நீங்கள் குடிக்கிறதுக்கு புள்ளைய கிளாஸ் வாங்க சொல்கிறது, நீங்கள் குடிக்கிறதுக்கு புள்ளைய சைடிஸ் வாங்க சொல்கிறது மளிகை கடையில், நீ சிகரெட் அடிக்கிறதுக்கு புள்ளைய போய் சிகரெட் பாயிட்ட வேண்டாடான்றது. அவனை அச்சாணி மாதிரி ஒரு 5 வயசு இருக்கும்போது இவ்வளோ வேலையை நீங்கள் வாங்கிட்டு உள்ளே குடிக்கிறான்டா, ஏன்டா குடிக்கிறேன், ஏன்டா சிகரெட் அடிக்கிறேன்னா ஏன்டா சிகரெட் அடிக்கிறேன், எல்லாமே நீ இங்கே ட்ரெயின் அப் கொடுத்துட்டே வீட்டில். இந்தப்பா போ வாங்கினுவான் எல்லாம் நீங்கள் ட்ரெயின் அப் கொடுத்துட்டு புள்ள வந்து தப்பு பண்ணுறான்னு ஃபீல் பண்ணான்னு அர்த்தம். முதல்ல இங்கே மாறணும். எங்கே நம்ம முதல்ல வீட்டில் நம்ம குடும்பத்தில் மாறணும். ஒரு வீடுன்னு வந்துட்டா பிள்ளைங்க எதிர்க்க குடிக்கக்கூடாது, பிள்ளைங்க எதிர்க்க சிகரெட் அடிக்கக்கூடாது. நீங்கள் தான் அழகாக வச்சுன்னு பிள்ளைங்க எதிர்க்க அடிக்கிறீங்களே, சிகரெட்டை வாங்கிட்டு வாடான்னு சொல்கிறீங்களே. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அதை பார்த்து இதில் என்ன தான் இருக்குன்னு ஒரு நாள் இழுத்து பார்த்தவன் காலம் இன்றைக்கி ஃபுல்லாக சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ போதையில்லா தமிழகம் உருவாகணும்னா முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க சரியாக இருக்கணும். முதல்ல நம்ம குடும்பத்தை சரி பண்ணணும். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தப்பு பண்ணும்போது தன் பிள்ளைங்களை சிகரெட் வாங்கினுவா, அதை வாங்கினுவா, இதை வாங்கினுவான்னு சொல்லக்கூடாது. முதல் இங்கே ஆரம்பித்தாதான் வெளி உலகத்தில் ஒவ்வொன்றத்தையும் நம்ம திருத்த முடியும்னு சொல்லிக்கொண்டு, முதல் வீட்டில் நம்ம ஒரு தீய பழக்கங்களை பிள்ளைங்க எதிர்க்க பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போதும் சரி மறைவாக பண்ணுங்கள். பிள்ளைங்க எதிர்க்க நீங்கள் பண்ணிங்கன்னா, பிள்ளைங்களை போய் ஒரு பொருளை வாங்கினுவா, சிகரெட் வாங்கினான்னு சொன்னீங்கன்னா அவன் அடித்து தான் பார்ப்பான். அதனால் எந்த சூழ்நிலையும் பிள்ளைங்களை போய் சிகரெட் வாங்கினுவா, ஊறுக்காய் வாங்கினுவா, அதை வாங்கினுவா, இதை வாங்கினுவான்னு தவறான பாதைகளுக்கு பிள்ளைகளை செலுத்தினீங்களா, அந்த பழக்கம் அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வரும். நீ என்ன நினச்சாலும் அவன் மாற மாட்டான். அவன் கெடுறதுக்கு நீயே வழிவகுக்கிற. அதனால் தாய் தகப்பன் பிள்ளைகளை போதைக்கு அடிமையாக நீங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களையும் போதைக்கு அடிமை ஆக்கிடாதுன்னு சொல்லிக்கொண்டு, எந்த சூழ்நிலையும் பிள்ளைங்களை வீட்டில் போய் சிகரெட் வாங்கினோம் என்பதோ இல்லை ஒரு தீய பழக்க பொருளை வாங்கினோம் என்பதோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக்கொள்ளேன். நன்றி, வணக்கம்.